How did they get started? Long before they became these people, how did they get started? இப்படி தான் ஆரம்பித்தாங்க. And what is the unique distinguishing characteristic? ரெண்டு பேரும் completely different kinds of businessmen. வேறு வேறு கம்பெனிகள் நிறுவினாங்க, வேறு வேறு மைண்ட் செட்ஸ் அண்ட் ஃபிலாசபிஸ் வச்சுருந்தாங்க. பட் வாட் வாஸ் ஒன் யூனிஃபையிங் ஃபேக்டர்? பார்ப்போம். வணக்கம். The hacker, hacking, hackathon, இந்த ஹேக்குங்கிற வேர்டு பல பேர் பல மாதிரி அதை பார்ப்பாங்க. எல்லா மீனிங்ஸுமே கரெக்ட் தான். எல்லா மீனிங்ஸ்லேயுமே ஒரு சின்ன விஷயம் மிஸ் ஆகுறது. நான் இந்த ஹேக்கை பற்றி பேச விரும்புகிறேன். சாஃப்ட்வேர் உலகத்துலேருந்து வெளியில் போய் let us talk about the hack first. Let's talk hacking education. I'll give you an example. Do you remember this scene? Too late. Sir, please sir, nothing doing. ஞாபகம் இருக்கா? நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ சிஎம் பேரனா இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எங்க பேர் தெரியுமா? அட்லீஸ்ட் எங்க ரோல் நம்பரா தெரியுமா? தெரியாது. என்ன பண்ணுவ? ரோல் நம்பர் தெரியாதா? So this is hacking education. குறுக்கு வழி. ஆனால் இதுவும் ஹேக்கிங் எஜுகேஷன் தான். சல்மான் கான் அப்படிங்கிறவர் பங்களாதேஷி. ஹீ ஸ்டார்டட் டீச்சிங் ஹிஸ் நீஸ். கணக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு வீடியோ கால்ஸில் ஒன் ஆரம்பிச்சிருக்கார். அதுக்கப்புறம் யூடியூப்பில் போட ஆரம்பித்தார். டுடே மைக்ரோசாஃப்ட் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் உலகத்தில் இந்த ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் அப்ரோச்சை அடாப்ட் பண்ணுற அளவுக்கு the Khan Academy has become famous. Watch the lesson videos wherever you are, at your own space, at your own pace. Come to class to discuss and collaborate. That is another hack on education. Advertising. எவ்வளவோ பணத்தை செலவழித்து அட்வர்டைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கோகோ-கோலா இந்த பில்டிங்கோட 2வது மாடியில் வந்திருக்குன்னு ஒரு ஆடை போட்டிருக்காங்க. ரொம்ப கம்மி செலவில், ரொம்ப சீப் பெயிண்ட் வச்சு, புத்தி கூர்மையினா ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சாங்க பாருங்கள். பெப்சி எவ்ரிவேர். இவர் செகண்ட் ஃப்ளோர் தான், இவர் எவ்ரிவேர். ஷார்ட்கட், நச்சுன்னு ஒரு நெத்தி அடி. There has been this ongoing tussle, fight between the Hindu and the Times of India. ஹிந்து உங்களை தூங்க வைக்கிற பேப்பர் அப்படிங்கிறதுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இப்படிலாம் ஆட் ரன் பண்ணுச்சு. உடனே ஹிந்து கோவப்பட்டு, உடனே இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு ஹிந்து கோவப்பட்டு இப்படி ஒரு கேம்பெயின் நடத்தி பார்த்தது. ஸோ சென்ஸ் நாட் சென்சேஷனல், ஸ்பேஸ் ஃபார் பிஸ்னஸ் லீடர்ஸ் நாட் சியர் லீடர்ஸ், நாங்கள்லாம் அப்படின்னு காட்டிக்க பார்த்தது. கொஞ்ச நாள் கழித்து ரிவெஞ்ச் சர்வ்ட் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்களே, லேட்டாக சர்வ் பண்ணால் தான் ஸ்வீட்டாக இருக்கும்னு, அது மாதிரி கொஞ்ச நாள் கழித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ran this ad. We congratulate for finally waking up to the Times of India. See the play of words there? Simple words, very little budget, but look at the fight and look at the guerrilla warfare almost. Hacking on advertising. ரிலிஜன்லேயும் ஹேக் இருக்குங்க. இந்த ஹிந்து மதத்தில், ஹிந்து மித்தாலஜியில் இந்த கதை ஞாபகம் இருக்கா? ஒரு தங்க மாம்பழம் கொண்டு வர மாதிரியும், முருகன் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வரேன்னு கிளம்புற மாதிரியும், எங்கள் அப்பா அம்மாவோட பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது, அவங்களை வலம் வந்தால் உலகத்தையே வலம் வர்ற மாதிரின்னு பிள்ளையார் பண்ண மாதிரியும், அந்த பழனியில் போய் கோச்சிக்கிட்டு உட்காந்துட்ட மாதிரியும் hacking religion. Do you remember this? That Asura
thinks he has fixed all the problems. உள்ளேயும் கூடாது, வெளியிலையும் கூடாது, வெப்பனாலையும் கூடாது, ஆளாலையும் கூடாது, அனிமலாலையும் கூடாது. வந்தார் விஷ்ணு. நான் அனிமலும் கிடையாது, ஆளும் கிடையாதுப்பா. உள்ளேயும் இல்லை, வெள்ளையும் இல்லைப்பா. டே டைம்லேயும் இல்லை, நைட் டைம்லேயும் இல்லைப்பா. இப்போ சொல்லு அப்படின்னு ஓப்பன் பண்ணி விட்டார். Hacking religion. Finding a solution where there doesn't seem to be any obvious way out. How about sports? For a very long time, the high jump used to be like this. Like this, like this, like this, like this. 5 feet குதிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு something happened. And 7 feet 2 inches ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சு? What happened that suddenly 2 feet extra குதிக்கிறதுக்கு? Mr. Fosbury happened. See what he does in comparison to all the other jumps you saw. He calls it the Fosbury flop. That's how he does it. And the moment he does it, it becomes so obvious. Everybody starts doing it like this only. All the other styles were forgotten. Interestingly, Fosbury வந்து அந்த ஒரு மெக்சிகோ ஒலிம்பிக்ஸ் 1968 அதை ஒரு தடவை ஜம்ப் பண்ணி கோல்டு மெடல் தட்டிட்டு he never appeared again in competition, it seems. But even today, this is the only style that wins the gold. The Fosbury flop. Hacking sports. And sportsன உடனே இந்த கன்வென்ஷனல் ஒலிம்பிக் ஸ்போர்ட் மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. This is ninja warrior sport. Iron Man மாதிரி endurance டெஸ்ட் பண்ணுற டைம்டு ஸ்போர்ட். இதுக்கு பேர் ட்ராகன் பால்ஸ். கோர்ஸோட கடைசியில் தான் இருக்கும். இதை பிடிச்சிண்டு தாவி அந்த பக்கம் போகணும். கீழே விழுந்தா தண்ணி. How are they going to do it? அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பாதி பேர் விழுந்து ரொம்ப திணறாங்க. ஒருத்தன் வரான். See what he does. His name is Kevin Bull. A couple of years ago, he broke the world record by 60% faster time. See what he does. On the course. Is he gonna hurt it? He uses the feet. Look at this! He's hanging upside down. Yes, he's going upside down. He's The hack here is, இதை பாருப்பா, பண்ணணும்னு தான் சொன்னேன். பிடிச்சு போய் அந்த பக்கம் போகணும்னு தான் சொன்னேன். கையால் பிடிக்கணும்னு சொன்னியா? காலால் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னியா? Let us focus on the end result. Forget about the path I am taking. Hacking. நெட்வொர்க்ஸில் ஹேக்கிங் இருந்திருக்கு. உலகத்தில் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் கோல்டு வார் நடந்துட்டு இருந்த போது people were afraid that opponent countries will hack into their network. Until in America, the network of networks was born. ARPANET அப்படின்னு அந்த military network. எத்தனையோ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன்னைக்கு இருந்தோம். ஏன்பா ஒரு தடவை கூட சென்டர் ஆஃப் த இன்டர்நெட்டில் ஒரு பாம்பு வச்சு இன்டர்நெட்டே க்ளோஸ் பண்ண முடியல? There is no center of the internet. There are a lot of networks, each talking its own language, and there is one universal language. That is the network of networks, which is the internet. Amazing hack. Interestingly, அதே கான்செப்ட்ஸை இப்போ பிளாக் செயினாக கொண்டு வந்து பிட்காயின் மாதிரி கரன்சி விச் டசன்ட் டிபெண்ட் ஆன் ஒன் சென்ட்ரல் அத்தாரிட்டி அப்படின்னு கொண்டு வராங்க. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்லாம் கொண்டு வராங்க. இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட். ஹேக்கிங் நாலேஜ். ஒரு காலத்தில் நீ வந்து படிப்பாளி அப்படின்னா பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா வச்சுருப்ப. ஒரு பெரிய ஷெல்ஃபில் லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் நிறைய இந்த மாதிரி புக்ஸாக இருக்கும். எஸ்ஸுக்கு 3 புஸ்தகம் இருக்கும், ஏன்னா அத்தனை வேர்ட்ஸ் இருக்குது எஸ்ஸில். Today, the Britannica Encyclopedia has closed down. The Microsoft Encarta has closed down. மக்களா உருவாக்குற ஒரு என்சைக்ளோபீடியா, ஒரே என்சைக்ளோபீடியா, the Wikipedia. That's what remains.
created by people for people. You can edit an entry, and I can edit your edited entry. That is the beauty, that is the hack of the Wikipedia. அதோட நிறுத்தலை. நம்ம மக்களுக்கு கேள்வி கேட்க ஜாஸ்தி பிடிக்கும், பதில் சொல்கிறத விட கேள்வி கேட்க பிடிக்கும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ என்ன கேள்வி வேணா கேளு, அதுக்கு ஒரு பதில் சிஸ்டம் வச்சுருக்கேன்னு சொல்லி கோரா அப்படின்னு கொண்டு வந்தான். பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவை விட மச் மோர் ஃபேமஸ் விக்கிபீடியா, விக்கிபீடியாவை விட மச் மோர் ஃபேமஸ் கோரா. ஹேக்கிங் த சர்ச், த பர்சியூட் ஆஃப் நாலேஜ். ஹேக்கிங் பிஸ்னஸ். நம்ம இவரை பற்றி முன்னாடி பேசியிருக்கோம். பிரான்சன், அவர் he was stranded in an island and he wanted to get to the mainland because of poor weather. ஒரு flight take off ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. He didn't sit cooling his heels. He chartered a plane, started Virgin Airways, got people to pile on to that plane for a low cost, and அந்த ஐலண்ட்லேருந்து தன்னுடைய பிளேனாக அதை ஓட்டிட்டு கிளம்பிட்டார். Virgin Airways was born because of a need like that. எத்தனை பேர் ஒரு இடத்துக்கு போக முடியலங்கிறதுனால ஒரு பிளேன் கம்பெனி ஆரம்பிப்பாங்க? Think about that. You don't need much money. You just need to charter. இங்கே வர்ற பணத்தை நான் உனக்கு தந்துட போகிறேன். இட்ஸ் அ சார்ட்டர். பிஸ்னஸ் ஹேக்ஸ் பற்றி பேசும்போது சென்னை வாசியாக இருந்துண்டு இவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. P. James Magic Show. Once upon a time, not very long ago, almost every wall in the city used to have P. James Magic Show. P. James Magic Show. இன்ஃபேக்ட் இவரை பற்றி ஒரு blog எல்லாம் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு கிரியேட்டிவ் ஆர்ட் கான்டெஸ்ட் கிரேட் வால் ஆஃப் சைனாவில், ஸ்டோன் ஹெஞ்சில் P. James Magic Show. He appeared on the cover of a book, The Search for Mr. P. James. சென்னையை பற்றி ஒரு ஃபோட்டோ புக் அது. அதில் லுக்கிங் ஃபார் P. James அப்படின்னு ஒரு வாட் அ ஹேக். இட் மைட் நாட் பி த ரைட் வே. பெர்மிஷன் இல்லாமல் செவுத்தில் எழுதுறது எவ்வளோ தப்பு. ஆனால் ஒன் ஆஃப் அ கைண்ட். அவரும் அவருடைய ஒரு மகனும் மகளும் சேர்ந்து ஃபெவிகாலையும் கருப்பு பெயிண்ட்டையும் கலந்து நைட்டோட நைட்டாக ஊர் ஃபுல்லாக போய் P. James Magic Show. It became a brand. Even today, many years later, I am sure it's bringing a smile to your face. Low cost, great impact, hacking. This is hacking for business. So, hey, what's happening? Yo. Let's meet tomorrow, guys.